உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்திங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்துக்கும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதை தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய இந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலிமா மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க. கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போகிறீங்கன்னா ஏன்னா மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டிங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் இந்த தடை தாமதம்லாம் இருக்கும், சின்ன பிரச்சனை பெருசாலாம் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கி சின்ன ஒரு இடம் பிரச்சனை இருக்கும், அது அப்படியே விட்டதாகவே முடிஞ்சு போயிருக்கு. அது பார்த்திங்கன்னா கோர்ட் வரையும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா ஏற்கனவே கோர்ட்டில் பிரச்சனை இருக்குது, டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை, இடம் சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பதிலை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சும்மா ஒரு பல் எப்படி இருக்குது க்ளீன் பண்ணலான்னு போயிருப்பீங்க. அங்கே போட்டால் என்ன பண்ணலாம், பல்லை பிடுங்கிறதுக்கு ஒரு பில்லை கொடுத்து இன்றைக்கே பிடுங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பல்லை ஆப்ரேஷன் செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த காலத்தில் நிறைய பேர் மாட்டினவங்க எல்லாம் பல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் இல்லைங்க அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, கிரக அமைப்பு மாறி இருக்குமா, அந்த பல் வலியே சரியாக போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான பல் சார்ந்த உபாதைகளில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது சரியாகக்கூடிய இல்லை சரியான மருத்துவம் பார்த்து குணமாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்லாம். ஏன்னா குறிப்பாக இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து வீட்டில் இந்த காம்பவுண்டு பிரச்சனை நிறைய வரும். பக்கத்து வீட்டில் இந்த காம்பவுண்டு பிரச்சனை, இல்லை காம்பவுண்டு இடிஞ்சு விழுவது, இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை காம்பவுண்ட்லேருந்து ஏதாவது ஒரு செடி மரம் பார்த்திங்கன்னா விழும். இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய நடக்கும். ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட தேவையற்ற ஒரு வாக்குவாதம் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வாக்குவாதம்லாம் இந்த காலகட்டத்தில் மாறி அந்த வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகி மீண்டும் சுமூகமான ஒரு நட்பை தொடரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத கடைசியில் இருக்குது. ஸோ அதனால் தேவையற்ற விஷயங்களில் ஏன்னா கிரக அமைப்புகள் என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நம்மளுடைய பகைமையும் நட்பையும் தூண்டி கொண்டு இருக்கு. அப்போ நம்ம என்னென்னுக்க தேவையற்ற இதுக்கு காரணம் கிரகங்கள் தான், நாம் இல்லை என்ற ஒரு உணர்வை நீர்ச்சி அடுத்த ஒரு வாரத்தில் அது சரியாக போயிடும். நம்ம உடனே நான் யார் தெரியுமா, நான் அப்படி இப்படி. ஏன்னா மிதுன ராசி ஒரு காற்று ராசி இல்லையா, சும்மா தொட்டதுக்கு எல்லாமே ஒரு சின்ன சின்ன சலனப்படும். அதே மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை டப்புன்னு மாற்றிப்பாங்க. இவங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒய்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கிரிப்பாக இருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கிற வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கிரிப்பாக இருப்பாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லுது, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டின்னே சொல்ல முடியாது. இவங்களாம் எப்படி இருக்காங்கன்னே சொல்ல முடியாது.
ஏன்னா காற்று மாதிரி இல்லையா, காற்று மாதிரி திடீர்னு ஒன்று பேசுவாங்க, அப்போ தான் ஒருத்தவனை பற்றி குறை சொல்லியிருப்பாங்க, டக்குன்னு அவங்க வந்தவொன்னே அப்படியே நல்ல விதமாக பேசுவாங்க. இல்லை இப்போ தானேயா இப்படி பேசுனா, அதுக்குள்ளே இப்படி மாறிட்டியா அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா இவங்களோட பேச்சே என்னன்னாக்கா எதையும் வந்து நேரடியாக சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒரு மறைமுகமாக சொல்கிறேன்ற பேரில் இருக்கிறதையும் குழப்பி விட்டுட்டு போகக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா அந்த மிதுன ராசின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்களோட தேவைகளையும் என்ன விஷயத்தை நீங்கள் சொல்லணுமோ அதை நேரடியாக சொல்லப்படுங்க. அதை நீங்கள் சொன்னாவே உங்களோட பாதி பிரச்சனை சரியாக போயிடும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு இடம் சார்ந்த விஷயம் ஒரு ஏதாவது ஒரு இடம், நிறைய மிதுன ராசிக்காரங்க வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீடு கட்டுறதுக்காக ஏதாவது ஒரு ஒத்துழைப்பு வந்து ஒரு கேட்டிருப்பாங்க, தம்பி தங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கடன் கேட்டிருப்பாங்க, அந்த கடன் வந்து கடந்த காலத்தில் தரேன்னு சொல்லிட்டு தராமல் போயிருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம் அது மீண்டும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. சில பேர் என்னென்னாக்கா ஹவுசிங் லோன்னு டாப்அப் பண்ணியிருப்பாங்க, ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பாங்க, அதை வந்து ஏதோ ஒரு டாப்அப் பண்ணுவது, இல்லை மீண்டும் ஒரு ஹவுசிங் லோன் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஒரு ஏதாவது இந்த காலத்தில் கம்மி ரேட்டில் ஒரு இடம் ஒன்று வருது, சரி ஒன்று வாங்கி வைப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த ஹவுசிங் லோன் போவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏற்கனவே காலகட்டத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ அது மாதிரி எடுத்த முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி இந்த காலத்தில் ஒரு சுமூகமான போக்கு என்பது இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் கவர்மெண்ட்டில் ஏதாவது டேக்ஸ் அப்ளை பண்ணி, இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுமூகமாக கிடைக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னக்கா அரசியல்வாதிகளின் தொடர்புகள் அதிகமாகும், அரசியலில் இருக்கிறவங்களாக வருவாங்க, அரசியலில் வந்து ஏதாவது போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வரும். மேலும் இவங்களே கூட என்னென்னாக்கா அரசியலில் ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் ட்ரை பண்ணியிருப்பாங்க, சில பேர் ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு ஏமாற்ற அரசியலில் வந்து நான் இந்த பதவி வாங்கி தரேன், அந்த பதவி வாங்கி தரேன், இந்த கட்சியில் சேர்த்து விட்றேன், அந்த கட்சியில் சேர்த்து விட்றேன்னு சொல்லி ஏதாவது ஒரு பணம் வாங்கி ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஏமாற்றங்கள் நீங்கி இப்போது அந்த புதிய பதவிகளை கிடைப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ஏன்னா காலம் அறிந்து பயிர் செய்வது தான் சிறப்பு. அதனால தான் எனக்கு காலத்தை பயிர் செய்யலாம் நம்ம முன்னோர்கள் சொல்லிக்க. நம்மளோட கிரக நிலைகளை கொஞ்சம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவில் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிங்கன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய தேவையற்ற பிரச்சனையை தவிர்த்து கொள்ள முடியும். மேலும் நம்மளோட மன மகிழ்ச்சி அதிகரிக்க முடியும். ஏன்னா இந்த கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த எடுத்த எல்லா முயற்சியும் ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் முடிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கி ஏமாற்றிருப்பான், இல்லை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாமல் போயிருக்கும். இதுக்கு எல்லாமே என்னென்னாக்கா உங்களுக்கு கிரக நிலைகள் தான் காரணம். இதே இந்த மாதம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே சூப்பர் சக்ஸஸ் தான். நிறைய பேர் எனக்கு அரசியல் பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து மூலிமா கூட இந்த காலகட்டத்தில் ஒரு காசு வரும். ஏன்னா ஒரு லேண்டுக்காக மிதுனராசிக்கிற ஏதாவது லேண்டு பஞ்சாயத்து அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட வந்திருக்கும். அதை நீங்கள் இந்த காலத்தில் முடித்து கொடுக்கறது மூலியமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். மேலும் இந்த கோர்ட்டு கேஸு அது மாதிரி ஏதாவது போயிருந்தேன் இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குதுன்னா இந்த விஷயங்களுக்கு இருக்குது. சில பேருக்கு என்னென்னாக்கா அந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அந்த பணம் வந்திருக்காது, இன்சூரன்ஸ் காசு, அதுக்காக ட்ரை பண்ணியிருப்போம். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னென்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னா இந்த சிவாலயங்கள் வழிபாடு கோயிலில் போய் சிவாலயங்கள் போகுது, பெருமாள் கோயில் போகுது அப்படின்ற மாதிரி நிறைய சிவாலயங்களுடைய வழிபாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடந்த காலத்தில் என்னென்னாக்கா ஒரு சிவன் கோயில் போகலான்னு போயிருப்பாங்க, போகும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வேறு ஒரு வேலை வந்து அப்படியே திரும்பி வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதம் அதை நீங்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடை வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும். நன்றி, வணக்கம். குருவே சரணம். இப்பிரபஞ்சத்திற்கும் என் அருமை குருநாதருக்கும் என் இனிய அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துகிட்ருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ அது மாசியில் வர பௌர்ணமி, மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்.
புனிதலை இப்போது நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது, சரிங்களா? திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்பக்குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில், சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மகம்னு போட சொல்லும் பொழுது இந்த திருப்பாற்கடல்லே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடலில் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரக்கர்கள்லேருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர்றார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வருது பாருங்கள். பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு, நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதுனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்களாம். இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சுருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரகப்பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு, அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்கவங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல காலம், பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கு. மேஷராசி அன்பர்களுக்கு அடியனின் வாழ்த்துக்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எத்தகைய சிறப்பான பலன்களை தரப்பொழுது இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி தை மாதத்தில் நம்மளோட மேஷராசி அன்பர்கள் பல பேர் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் முயற்சி எடுத்திருப்பீங்க, தொழில் தொடங்கியிருப்பீங்க. சில பேர் தொழிற்கட முயற்சியில் இறுதி கட்டத்தில் இருப்பீங்க. இப்போது எல்லாருமே யாரெல்லாம் தொழிலாளியாக இருந்தீங்க, நீங்களாம் இப்போ ஒரு முதலில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கும். நிறைய பேர் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ தொழிலில் பார்த்தீங்கன்னா மேலும் உங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப அழுத்தமும் இருந்திருக்கும். என்னங்க எல்லாமே பாசிட்டிவாக சொன்னீங்க, ஆனால் ரொம்ப ப்ரெஷரில் இருக்க கூட ஃபீல் பண்ணலாம். ஏன் இந்த ஒரு அழுத்தம் ஏற்படுதுன்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் சாதாரணமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அழகு தெரியாது. அது உள்ள காற்று நிரப்பும் போது தான் அது ரொம்ப விரிவடைஞ்சு அதோட அழகு, அதோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிய வரும். ஸோ அது போல தான் அந்த மேஷராசி என்பதுக்கு கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நிர்வாக திறனாலே அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத்தகைய ஒரு சிறப்பானவங்களுக்கு அந்த விதமான ஒரு ப்ரெஷர்னா அவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ கெப்பாசிட்டி அவங்க தாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளர்க் ஒருத்தங்க வேலை செய்யறதுக்கும் மேனேஜர் பிரான்ச் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது அவரோட கெப்பாசிட்டி. அப்போ அது போல ஒரு கெப்பாசிட்டியாக இருக்குன்னா உங்களுக்கு இருக்குது. அப்போ என்னன்னா எல்லா நாலேஜும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நிறைய வேலைகள் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க, நிறைய வேலைகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அதெல்லாம் ஒரு மன அழுத்தம் கூட ஏற்படுறதுன்னா வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள். ஏன்னா இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இதில் மகரத்தில் இருந்து இப்போது கும்பத்துக்கு பயணப்பட போகிறார். அப்போ கும்பத்துக்கு பயணப்பட போகிறோன்னா என்ன ஆக போகுது? ஒரு வெற்றி, சரிங்களா? எதுக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்களோ ஒரு ப்ரமோஷன், ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். நீங்கள் தொழில் தொடங்கியிருப்பீங்க, அதில் ஒரு லாபம் எப்போ கிடைக்க போதுமோ இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி, சரி 5ஆம் அதிபதி சூரிய பகவான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகரத்தில் இருந்திருப்பார். அப்போ 5க்கு 8 இருந்திருக்கும், 6 இருந்திருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தடங்கல்கள் இருந்திருக்கும். உங்கள் குலதெய்வத்தை அருள் கிடைக்காம போயிருக்கும், குழந்தைகளுக்கு சிறிய உடல்நிலை பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும், மனமே ஒரு பிரச்சனையை சுற்றிட்டு இருக்கும், ஒரு ப்ரெஷரில் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் என்ன ஆக போகுது? இந்த மாசி மாதம் சூரிய பகவானை பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு பயணப்படுறார். அப்போ என்ன ஆக போகுது? வெற்றியை தருவதற்காக,
சரிங்களா? நீங்கள் ஒரு உயர்ந்த பதவி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் குழந்தைகளுக்கு எதனா உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாசி மாதம் குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியாக ஒரு காலகட்டமாக இருக்குது. குலதெய்வத்துக்கு நீங்கள் போக முடியாமல் நிறைய தடைகள் இருந்திருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தாலே பூஜை செய்யும் போது அங்கேயே ஒரு மனஸ்தாபங்கள், ஒரு மன கஷ்டத்தோடு திரும்பி வந்திருப்பீங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மாசி மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அப்படியே டேர்ன் ஆக போகுது. ஒரு படத்தில் ரஜினி சொல்வார், எனக்கு இன்னொரு முகம் இருக்குது பார்த்துறாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது போல தான் ஆல்ரெடி ஒரு பக்கம் நீங்கள் வாங்கின அடிகள் எல்லாமே இப்போ இன்னொரு பக்கம் செல்வங்களாக மகிழ்ச்சிகளாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி நண்பர்களுக்கு கூடவே 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி எல்லாருமே 11ல் இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு இடத்துல இவங்க எல்லாமே உங்களுக்கு காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்க எல்லாமே உங்களுக்கு வாரி இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பாருங்கள், அந்த ராசி மண்டலத்தில் இருக்க மேக்சிமம் இருக்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த மாசி மாதம் காத்துட்ருக்குன்னு. ஏன்னா மேஷராசி நண்பர்கள் ரொம்ப நாளாமே காத்துட்ருப்பீங்க திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்து ஒரு வரனே உங்களுக்கு அமைவதற்கான காலகட்டம். காதல் திருமணம் இருந்தாலும் வெற்றி தான் கிடைக்க போகுது. இல்லை நீங்கள் வீட்டில் வரன் பார்த்துட்டு இருந்தீங்களா, இவ்வளோ வரனே கிடைக்காம இருந்துச்சா, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிறதுனா வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு மட்டும்தாங்க, மேஷராசிக்கு அன்பர்களுக்கு மட்டும்தான் எல்லா கிரகங்களும் போயிட்டு 11ல் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது? சரி 11ல் குரு இருந்தாலும் யாரும் எதுவும் உங்களுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ 4 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு 11ல் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த காலகட்டம் மாசி மாதம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்க போதுன்னு சொல்லலாம். அப்போ 12ல் வந்து சனி இருக்காரையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் சொல்லும் போது சில விஷயங்கள் வந்து ஒரு மனசில் ஒரு பதப்பரப்பு இருக்க தானே செய்யும். ஏன்னா நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பீங்கல்ல. இதுக்காக தான் சொல்லியிருந்தேன். அப்போ என்ன பண்ணணும், கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பாதிப்புகள் இருக்கக்கூடும். சரிங்களா? காலில் அடிபட்டிருக்கும், ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், எலும்பு முறிவு கூட ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். சரிங்களா? அவங்களாம் பார்த்தீங்கன்னா காலணிகள், சரிங்களா, செப்பல், ஷூஸு புதுசாக வாங்குங்க. பழசு இருந்தால் அதை எங்கேயோ கொடுத்துட்டு யாருக்காவது தேவைப்படுறது கொடுத்துட்டு புதுசாக வாங்குங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது தானம் செய்யுங்க. காலணி, ஷூ, செப்பல்ஸ் யாராவது தானங்கள் செய்யுங்க. இல்லை கால் ஊனமுற்றோருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. வயதானவர்கள், மூத்தவர்கள் அவங்களுக்கு தேவையான உதவி, யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு தான் செய்யணும். எனக்கு இன்னைக்கு நல்லது நடக்க போகுதுன்னு பாக்கெட்டில் இருக்க 100 ரூபாய்க்கு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போனாக்கா அது நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா சுயநலமாக தான் அது இருக்கும். சரிங்களா? அதுக்காக இல்லை, யாருக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னு கேட்கும் பொழுது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்களாவே இறங்கி அதை உதவி செய்யுங்க. நீங்கள் வந்து அது பிரதிபலன் பார்க்க வேண்டாம். அதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஏன்னா இதுவரை நீங்கள் செய்த புண்ணியங்களின் பலனாக தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கான பலன் கொடுத்து ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கு. உங்களுக்கு 3ல் இருக்க குரு பகவான், சரிங்களா, உங்களோட முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பலன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக பலன் இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக இந்த மாசி மாதத்தில் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குவது மேஷராசி என்பதற்கு மிகவும் சிறப்பானது ஒரு காலகட்டமாக இருக்குது. வீட்டில் யாராவது தாத்தா பாட்டி இருந்ததுன்னா மறக்காமல் ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அவங்கக்கிட்ட. சரிங்களா? எதனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு 12ல் சனீஸ்வரன் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவதும், மேலும் காகம் இல்லை பைரவர் நாயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது முன்னால் முடிஞ்ச பிஸ்கட் போடுறதோ இல்லை சாதம் வைக்கிறதோ இது போல் விஷயங்கள்லாம் செய்யும் பொழுதும், இல்லை முடிஞ்சால் ஏதாவது சின்னதாக மரம் எதனா கிஃப்ட் கொடுக்க முடியும். ஒரு மேரேஜ் நடக்க போகுதுன்னா வன்னி மரம், சரிங்களா, அது குட்டியாக இருக்கும், செடி மாதிரி இருக்கும். ஸோ அது வாங்கி எல்லாருக்கும் கிஃப்டாக கொடுங்க. அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் தித்திக்கும் தேனாய் இருப்பதற்கும், இல்லை எனக்கு சக்கரை போதும் அப்படின்னு நினச்சினாலும் ஓகே, இல்லை எனக்கு தேனே வேணும், எனக்கு சக்கரை பொங்கல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி. ஸோ எந்த விஷயங்களும் எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்ம ரீதியாக உணர்ந்து செய்கிறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா என்னன்றாருன்னா உங்களோட மனம் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சுருக்குவார். மனம் வந்து அலை அப்படியே பரவிட்டு இருக்கும், இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு. அதெல்லாம் சுருக்கி ஒரு ஆன்மீக ஈடுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாசி மாதம், ஆன்மீக அழைப்புகள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கோயிலில் உங்களை கூப்பிட்டாங்க வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. தயங்காதீங்க, கிளம்பி போயிடுங்க. கோயிலுக்கு போகும்போது முக்கியமாக செப்பல் போடாமல் போங்க. அதாவது வீட்லேயே செப்பலை கழட்டி விட்டு வெறும் காலோடு நடந்து போங்க. பக்கத்து கோயிலாக இருந்தாலும் சரி, 10 கிலோமீட்டர் கோயிலாக இருந்தாலும் சரி, கோயில் போகும்போது செப்பல் இல்லாமல் நடந்து போகிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்குது. 12ஆம் பாவத்தில் இருக்கிற சனீஸ்வரன் பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அவர் உங்களை 12ஆம் பாவத்தை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
சரிங்களா? விரயம் செய்யலை, 12ஆம் பாவத்தை சுத்தப்படுத்துறாரு. அப்போ காலில் இருக்க அழுக்கு, நீங்கள் செய்த கர்மங்கள், கரி வினைகள் எல்லாமே கழிக்கிறதுக்காக அவரங்க ரெடியாக இருக்கிறார். அப்போ தானே இப்போ ஒரு ஓட்டப்பந்தய வீரர் என்ன பண்ணுவார், முன்னாடி பயிற்சிலாம் செய்வார், அப்புறம் தான் வந்து ரெடியாக இருந்து அவர் ஓடுறதுக்கு ரெடியாக முடியும். ஸோ அப்போ அதில் வின் பண்ணுவார். கரெக்டுங்களா? அது போல தான். ஸோ மேஷராசி நம்மளுக்கு 12 இருக்க சனீஸ்வர பகவான் என்ன செய்கிறாரு, உங்ககிட்ட இருக்க கெட்ட விஷயத்தெல்லாம் கழித்து உங்களை புதுசாக இப்போ தான் மலர்ந்த ஒரு பூ போல் உங்களை மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பூக்க ஆரம்பிச்சதும் உங்கள் வாசம் பரவி அனைவரும் வண்டுகள் போல உங்களை தேடி சுற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதற்கான ஒரு பணமழை கொட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் விளங்க போகிறது. எல்லாரும் கண்டிப்பாக கரெக்டாக அதுக்கான விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அதோடு இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர், 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர், பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் வந்து இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும்பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல வந்து கோள் சாரங்கள். இந்த மாதத்தில் வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல, அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் வந்து இந்த மாதத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்னைக்கு செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்னைக்கு சுக்கிரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறார். அது வந்து ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்னைக்கு சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக வந்து மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழிச்சு இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம். மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகம், பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு இருந்து நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம்.
சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர இது சாப்பிடும் நேரம் ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, அதாவது பரிமாறம், இது வெத்தலை பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம். அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 நிமிஷம் 12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் அந்த இடத்துல நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தினம் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே பார்த்தோன்னா புதன் மறைஞ்சாலும் நல்லது, மறைஞ்சிருந்தாலும் நல்லது, நல்ல ஒரு திரிகோணஸ்தானத்திலேயோ ஏற்றமான கேந்திரத்திலேயோ இருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். சரி, இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் திக்பலம் பெறுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வக்ரகதியில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசிநாதனும் 9ஆம் இடத்துல 1 5 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானம், அதாவது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்துல போய் நிற்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய. திடீர் பணவரவு வரும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஹையர் டிகிரினா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைச்சே தீரும். உங்களுக்கு பார்த்தோன்னா தந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா திருமண பாக்கியம் உண்டு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, 7ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தடையானால் குருவினுடைய பார்வை இருக்குது. அதனால் கண்டிப்பாக கோச்சார பிரகாரம் சப்தமத்தை குரு பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம். இவ்வளோ நாளாக மிதுன ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தவாளுக்கு இப்போது நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டு. இதை தவிர பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சிறு சிறு தடங்கல்களை முயற்சிகளில் கொடுப்பார். என்ன தடங்கள் கொடுத்தாலும் அதற்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக அந்த வெற்றியின் இலக்கை நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர பார்த்தோன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, அதை தவிர இந்த விவசாயம்,
விவசாயம் சார்ந்த கல்வி, அதை தவிர உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய விஷயங்களில் இருக்கிறவங்க, அதாவது ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய வண்டி வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வானூர்தி ஓட்டுறவங்க, அதை தவிர ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸு, அதை தவிர வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இதிலெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். அதாவது 2-12க்கு உண்டானவர் 10ஆம் இடத்துல, அதாவது 5-12க்கு உண்டானவர் 10ஆம் இடத்துக்கு போகிறார். நிச்சயமாக தொழிலில் பெரிய அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சனி பகவானும் 9ஆம் இடத்துலேருந்து 10க்கு போகிறார். அதனால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் எந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம், அதாவது 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல மகாலட்சுமி ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் புதன், சுக்கிரன் மற்றும் சனி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள்லாம் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேனா உங்களுக்கு வந்து இந்த திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. தீர்க்கமான முடிவு, தீர்க்கமான சிந்தனைகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகளில் தடங்கள் இருக்கும், அது இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு பிரயாணம் வரும், வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் பொழுது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோமேயானால் 17/2/2026 மற்றும் 14/3/2026, 15/3/2026 இந்த ஒரு 3 நாட்கள், அதாவது 17/2/2026, 14 மற்றும் 15/3/2026 இந்த 3 நாட்கள் வருது. இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாசி மாதத்தில் பார்த்தாலேனால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் போய் வெண்ணெய் வந்து சாத்திட்டு போங்க. உங்களால் முடிஞ்சது. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாதம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஏன்னா இப்போ வந்து மார்ச் மாதம் வந்துடுறதுன்றதுனால ஹயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஹயக்ரீவர் அவர் தான் வந்து சரஸ்வதிக்கே வந்து புஸ்தகம் கொடுத்தவர்ன்னு சொல்லக்கூடியவர். அதனால் ஹயக்ரீவ பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள் எல்லாரும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், நிச்சயமான வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம், திருமண பொருத்தம், இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் வந்து 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும்
அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது. சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு கிரக நிலைகளை முதல்ல பார்த்துருவோம். மாசி மாதம் கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியில், அதாவது மிதுன ராசியில், நீங்கள் பிறந்த மிதுன ராசியில் குரு வக்ரமாக இருக்காங்க. குரு இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், நல்ல விஷயம்னே சொல்லணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதியான குரு 10ஆம் அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு வந்தது நல்லதா கெட்டதா, சுகமா சுமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகம்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக அது வந்து பாதகாதிபதி அப்படிங்கிற கான்செப்டில் வந்தாலும் கூட சுகம்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வக்ரமாகி 2 தடவை வந்திருக்காங்க. இந்த ஆண்டில் 2 தடவை குரு வந்து ராசிக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது வக்ரகதியோடு இருக்கும்போது நன்மைகளை செய்யணும் அப்படின்ற அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவுக்குள்ளேயா இருக்கட்டும், நண்பர்களுடைய உறவு அமைப்புலையாக இருக்கட்டும், அதே மாதிரி வியாபாரத்திலையாக இருக்கட்டும், பொருளாதாரத்திலையாக இருக்கட்டும், தொழில் வேலைகள் அமைப்புலையாக இருக்கட்டும், உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதம் மாசி மாதம். அதில் வக்ர நிவர்த்திக்கு பின்னாடி புதிய தொழில் தேடுறவங்களுக்கு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு, அதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கவங்களுக்கு, ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகளை இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிறதுல எல்லளவு கூட மாற்றம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்து கேது. இந்த கேதுனுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிவே தன்னுடைய 3ஆம் பார்வையால் கேது ஆன்டி கிளாக் வைஸ் பார்ப்பாங்க. அப்போ கேது எங்கே சம்மந்தப்பட்டாலுமே கேதுவுடைய ஞானம் அப்படிங்கிறது அங்கே வெளிப்படும். 3ஆம் பார்வையாக கேது பார்க்குறது உங்களுடைய ஞானத்தை தீட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது வந்து இதுவரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு தவறான வழிகளில் போயிருந்தாலும் கூட, தவறான நபர்களுடைய ஆலோசனையில் இருந்திருந்தாலும் கூட, நம்மளுடைய பாதை என்ன, நம்மளுடைய பயணம் என்ன, நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிற சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் போன்ற அமைப்புகள், இன்க்ரிமெண்ட் போன்ற அமைப்புகள், அதே மாதிரி தொழில் வேலை போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாரேனும் ஒரு தொந்தரவுகளை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தொந்தரவுகள் விலகி அவங்களே வந்து உதவி செய்யக்கூடியது, அல்லது அவங்க செய்யக்கூடிய தொந்தரவுகள் கூட உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி வக்ரம் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே ஏற்பட்ட சிக்கல்கள், வீண் வம்புகள், வில்லங்கங்கள் இது எல்லாமே மாறி ஒருத்தர் அனுசரித்து போகணும், வாழ்க்கை துணை தான் முக்கியம் அப்படிங்கிறத ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் ஏற்படும். அதுவும் ஒரு நபருடைய ஆலோசனை பேரில் ஏற்படும். அதாவது வந்து
உங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒருத்தர் வந்து எடுத்து சொல்லி உங்களுடைய குடும்பத்தில் தலையிட்டு இதை இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கிடச்சி எதை தின்னா பித்தம் தீரும் அப்படின்னு தேடிட்டு இருந்த ஒரு இடத்துல இதுதான் வழி, இதுதான் பாதை அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய். 8ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறது பாசிட்டிவும் நம்ம எடுத்துக்க முடியாது, நெகட்டிவ் தான். செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது பல், கண், எலும்பு மஜ்ஜை, ரத்தம் இது சம்பந்தமான ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிட்டு இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு இருக்குது. என்ன தீர்வு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு இதை பெருசுப்படுத்தாமல் விடுறதே தீர்வு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பல் வலிக்குது அப்படின்னு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா அந்த பல்வலிக்கு ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரியாக போகும். அதாவது வந்து பல்லை பிடுங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து இயல்பான மருத்துவத்தில், அதாவது வீட்டு மருத்துவம், நாட்டு மருத்துவம், மூலிகை மருத்துவம், இது ரீதியாக நீங்கள் வந்து தீர்வுகளை தேடிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கான மருத்துவங்களை தேடிக்கலாம். கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும், அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி கண்ணாடி போட்டிருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி இந்த பனியான காலகட்டத்தில், பனி பெஞ்ச காலகட்டத்தில் கண் சூடாகி வெப்பமாகி கண் வலி வர்றது, அதே மாதிரி இந்த கண் வலிக்காக நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது தவறாக போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் உச்ச செவ்வாயினுடைய பார்வையினால் உங்களுக்கு ஏற்படும். இதை பொறுத்த வரைக்கும் குளிர்ச்சியான விஷயங்கள், அதாவது தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே போதுமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து இருக்கிறது சனியோட வீட்டில், சனி நிற்கிறது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில். இப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு ஆல்ரெடி உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு வாத உடம்பு அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலியான நபர்கள் நீங்கள். அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கும். ஸோ காற்று ராசி அப்படிங்கிறதுனால வாத உடம்பு அப்படின்னு சொல்லலாம். வாதத்தை குறைக்கக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் உணவுகளாக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், உணவு பத்திய முறைகளாக இருக்கட்டும், இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலே உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நிதிநிலை, பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் தேவையான அளவு வருமானம் வரும், தேவைக்கு மிகுதியாக வரும். ஆனால் அதை வீண் செலவுகள் பண்ணாமல் எந்த செலவுகளை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தேவைக்கு மிகுதியாகவே வருமானம் வரும். அந்த வருமானத்தை எந்த இடத்துல வீண் செலவுகள் பண்ணாமல் எந்த செலவுகளை எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு செய்யுங்க. இந்த வருமானம், பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குது அப்படின்ற ஒரு நல்ல செய்தி இருக்குது. உங்களுக்கு மருத்துவ செலவுகள் காத்துக்கிட்டு இருக்குது. மருத்துவ செலவு நிச்சயமாக இருக்குது. மருத்துவ செலவுகளை தவிர்க்கணும் அப்படின்னா சுப செலவுகளை நீங்கள் செய்யணும். சுப செலவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு கிரக பிரவேசமாக இருக்கலாம், அல்லது சுபகாரியங்கள் காது குத்துறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பமாக சேர்ந்து செய்யக்கூடிய வழிபாடுகளாக இருக்கலாம். ஏன்னா மாசி மாதம் வந்து பொதுவாக வழிபாட்டுக்குரிய மாதம்தான். ஸோ பொதுவாக சேர்ந்து ஒரு குடும்ப விசேஷங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகள், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு இந்த மாசி மாதம் மிதுன சிம்மத்தில் கேது, சிம்மக்கேது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குது அப்படிங்கிறதுனால உடல் உபாதைகள் சார்ந்த செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படிங்கிறது உக்கிரமான தெய்வங்கள், வன தேவதைகள், இவங்களுடைய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில், உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவலைகள், சஞ்சலங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினா போதுமானது. படிப்பை தாண்டிய சிந்தனைகள் வரும். படிப்பை தாண்டிய சிந்தனைகள் வேண்டாம். படிப்பில் மதிப்பெண் குறையிறது, அதை மார்க்கு குறையிறது, தேவையில்லாத விஷயங்களை, ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துறது, இந்த மாதிரியெல்லாம் அந்த மாசி மாதத்தில் கவனங்கள் சிதறும். அதனுடைய கவன சிதறல்கள் வந்து அவ்வளவு நல்ல பலன்கள் இல்லை. ஸோ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதுமானது. சந்திரன் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதுன ராசிக்காரங்க. வழிபாடு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய வழிபாடோ அல்லது துர்க்கையம்மன் வழிபாடோ ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தொழில், வேலை, உத்தியோகம், மாணவர்களுடைய படிப்பு இது எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் கூட குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உருவாகும், அந்நிய நபர்களுடைய தொடர்புகள் உருவாகும். இதில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையற்ற பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம். அது வெளி பழக்க வழக்கங்களாக இருக்கலாம்,
அது அல்லது உங்களுக்கு இயல்பான ஒரு நடைமுறையான பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். இதில் மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே தடம் மாறிட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்க அந்த தடத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். தடமாறாமல் முடிஞ்ச வரைக்கும் இருந்துக்கிறது பெஸ்ட்டு. புத்திசாலியாக நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு வந்து மிதுன ராசிக்கு இந்த மிதுன ராசிக்கு மாசி மாதத்தினுடைய பலன்கள், செவ்வாயினுடைய பலன்கள் ஒரு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருது. அதே நேரத்தில் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சமடையக்கூடிய சுக்கிரன் பொருளாதார தன்னிறைவை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் வெற்றி. அதே மாதிரி யூக வணிகம் சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது இது மாதிரியான பிட்காயின் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய லாபங்கள் கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டான டைமில் வெளியில் எடுத்துருங்க. உங்களுக்கு லாபம் வரும்போது அதை வெளியில் எடுத்துருங்க. நிச்சயமாக பொருளாதாரத்தில் பெரிய வெற்றி மாசி மாதம் மிதுன ராசிக்கு உண்டு. ஸோ உங்களுக்கு நல்ல செய்திகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த மிதுன ராசிக்கு மாசி மாதம் யோகமான காலகட்டம்னே சொல்லணும். ஸோ உங்களுக்கு 100க்கு 99% நல்ல பலன்கள் தான் இருக்குது. வாழ்த்துக்களும் நன்றியும் வணக்கங்களும். வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள். பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம். சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம். இந்த மாசி மகத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது. அதே போல் வந்து காரடையான் நோன்பு, சுமங்கலிகளுடைய பூஜைகள். இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள், புனித நீராடல், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும். அப்படி ஒரு இருக்குது இந்த மாசி மாதத்தில். சரி, இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க. பாவங்களை போக்கக்கூடியது. கடலில் குளிக்கிறது, குளங்களில் குளிக்கிறது, புனித நதிகளில் நீராடுவது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள். நல்ல பலனை தந்துவிடும். குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தை கருத்தரிக்கிறது, அதாவது கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும். இந்த மாசி மகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ, அர்ச்சனை செய்வது, அந்த அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும். பொதுவாக இந்த எலுமிச்சை மாலைன்னு தான் ஒன்று ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்திங்கன்னா இந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. அம்பாளுக்கு மாலை போட்டுருவாங்க. அந்த மாலையை பிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழத்தை ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க. பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு. அப்பேற்பட்ட பழத்தை நம்ம வாங்கக்கூடாது. முழு பழத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணுமா, ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாளனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது வந்து எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிட்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும். நம்ம என்ன செய்கிறோம், சாமிகிட்ட வச்சுட்டு அது மாட்டு காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பொதுவாக அம்பாள்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அதை நம்ம பயன்படுத்தணும். ஊசியில் கோத்த பழம்லாம் இல்லை, முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது. மகா சிவராத்திரி, அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி? ஈசனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள், மோட்சம் கிட்டக்கூடிய நாள். அன்னைக்கு இறைவனை மட்டும், பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டிக்கிண்டு நீ தான் கதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும். மகா சிவராத்திரி அன்று பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். என்னைக்கு வருது அப்படின்னா 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மகம், மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம்.
சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம். அதனால தான் மகமாயின்றோம். 2/3/2026 மாசி மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி வந்து மாரியம்மன் வழிபாடு, வராகி வழிபாடு, பெண் தெய்வங்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் வம்ச விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வந்து இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு, வெத்தலை பாக்கு, பழம், பூவு, மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு 5 சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமோ தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதியாக இல்லை, செல்வங்கள் வரக்கூடிய பணம், சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும். அவ்வளோ அற்புதமான நலம் இந்த மாசி மகத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இந்த மிதுன ராசி என்னுடைய சிம்பல் பார்த்திங்கன்னா இந்த ஜெமினி மாதிரியே இருக்கும். மகிழ்ச்சியான ராசியில் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியும் ஒன்று தான். இந்த ராசியில் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம், ஆருத்ரா நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம், திருவாதிரை தான் சிவனுடைய நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரம்னுவாங்க, புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம். அப்போ ரொம்ப அற்புதமான ராசியில் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியும் ஒன்று. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரையில் இருந்த தடைகள் விலகி, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலையில் வந்து சுணக்கங்களோ இல்லை தடைகள் இருந்திருந்தால் விலகி இவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்புகள் வரும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையான செலவுகளை மட்டும் செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முயற்சிக்கணும். பிள்ளைகள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. படிப்பில் வந்து கவன சிதறல்கள் வரக்கூடும். கூடா நட்பு கேடு தரும் என்பது போல் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையான விஷயத்தை மட்டும் செயல்படுங்க. படிப்பில் நிதானத்தை கடைபிடிங்க, வேலையில் நிதானத்தை கடைபிடிங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா அசிங்க அவமானம் உண்டு. அதனால் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க எதையோ ஒன்று சொல்ல போய் எதையோ ஒன்றுத்தில் மாட்டிக்க போய் அது அசிங்க அவமானத்தையும் கொடுத்துடும். வேலையில் மிக கவனமாக இருக்கிறது நல்லது. அரசு பிரமுகர்களுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை கூடும். அதே நேரத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் விட்டு மாட்டிக்கிட்டு அசிங்கப்படவும் கூடும். அதில் நிதானம் வேணும். இவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இந்த அஸ்திவாரம் போடுங்க. படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புரிதல் அதிகமாக இருக்கணும். தேவையான விஷயத்தை மட்டும் செய்கிறது நல்லது. கூட நட்பு கேடு தரும். பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தேவையில்லாத சிநேகிதம் வேண்டாம், தேவையில்லாத பழக்க வழக்கம் வேண்டாம். எதா இருந்தாலும் பெற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது நல்லது. பெண் பிள்ளைகள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி ஒற்றுமைக்கு குறைவு இருக்காதுங்க. அதே போல் வந்து புரிதல் வேணும். ஏதாவது ஒருனா 3வது நபர்களுடைய தலையீடு குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஏதாச்சும் 3வது நபர்களுடைய தலையீடு இருந்தது அப்படின்னா குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் பெருசாக ஆகும். அதனால் வந்து உங்களுக்குள்ளே முடிச்சுக்க வேண்டியது நல்லது. பயணங்கள் பார்த்திங்கன்னா பலனை தந்துவிடும். ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடிப்பு, நாடகம், சினிமா, கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் பேர் புகழ் வரக்கூடியது. அதே போல் வாய்ப்புகள் நிறையா வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா செலவுகளை வந்து தவிர்க்க முடியாதுன்னா அவசியமான செலவுகளை கையாளலாம். தேவையில்லாத செலவுகள் வேண்டாம். அதே போல் ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தணும் முடிக்கணும்னு என்னும்போது இதை கொடுத்து தான் காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஃபெயில் ஆகிடுவீங்க. பணமும் வராது, ஏமாற்றம் தரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உற்றார் உறவுகளில் வந்து ஹாய் பாய்னு போகிறது நல்லது. இல்லை நான் அவங்க வந்து இவங்க இது பண்ணி இவ்வளோ உதவுறாங்க அவ்வளோ உதவுறாங்க, வாய் வழிக்கும் உதவலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் பகைத்துக்க கொள்ள வேண்டாம். இவர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடும் தாயார் வழிபாடும் தாயாருக்கு பார்த்திங்கன்னா தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து அவர்களுக்கு பார்த்திங்கன்னா குங்குமம், நல்ல தாழம்பு குங்குமம், நல்ல வாசனையான குங்குமத்தை அம்பாளுக்கு வந்து
கொடுக்கறது, தானம் பண்ணுறதும், கோயிலுக்கு கொடுக்கறது மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த பெருமாள் கோயிலில் அன்னதானம் பண்ணுவாங்க. உங்களால் முடிஞ்ச அன்னதானத்துக்குரிய உதவிகள் செய்யலாம். செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஏதாச்சும் தடைப்பட்ட காரியங்கள் விலக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன, இவர்களை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடும், வெள்ளிக்கிழமையில் அன்னை மகாலட்சுமி வழிபாடும், அந்த கோயிலுக்கு பெருமாள் கோயிலில் அன்னதானம் செய்யக்கூடிய கோயில்களில் பார்த்திங்கன்னா உங்களால் அன்னதானத்துக்கு முடிஞ்ச கைங்கரியம் செய்வது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.